எல்லாவற்றையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைக்கிறவரே, நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பீர். நிச்சயமாக உம்முடைய அற்புதத்தை காண்பேன், உம்முடைய அதிசயத்தை காண்பேன். வல்லமையின் தேவனே, வரங்களின் தேவனே, ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். உன்னை அழிக்க நினைச்சவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். உன்னை வாழ நினைக்கிறாரு. இனி அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு பலத்தவனாக எழும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர். Glory to God. லபா 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 மலா சகல மனபல பல பல பல. கை தட்டி பாடுவீங்களா? சந்தோஷமா Bala
பலா பிரபுலா சலபல பல பல. இந்த துதி ஆராதனை ரெண்டு வித நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது. ஒன்று, எதிரி விழுந்துட்டான், கர்த்தர் எதிரிய விழ வச்சிட்டார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது, மகிழ்ச்சி அடைகிறது, கொண்டாடுகிறது, அதுக்காக செய்யப்படுகிறது ஆராதனை. இன்னொரு பக்கம் எதிரி எழும்பி இருக்கிறான், அவன் விழணும், அதுக்காக செய்யப்படுகிறது ஆராதனை. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தேவன் பிளந்து வெட்டாந்தரையில் அவங்கள நடக்க பண்ணி அவங்கள கரை சேர்த்தாரு. பார்வோனையும் அவனுடைய படைகளையும் செங்கடல்ல மூழ்கடித்தாரு. இத மனசுல வச்சு தேவனை கொண்டாடினாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, ஆராதனை செய்தாங்க. யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களும் தங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த சத்துரு விழும்படி ஆராதனை செய்தாங்க. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடகர் குழுவை நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி பாடி துதிக்க செய்தாங்க. இவங்களும் துதிச்சாங்க, எதிரி விழுந்து போனா. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை துதிக்கிற நீங்க வெட்கப்பட்டு நிக்க மாட்டீங்க, நிச்சயமா பிரகாசமாக நிற்பீங்க, நிச்சயமா மகிமையாக நிற்பீங்க. Glory to God. நல்ல அந்நிய பாஷையில் அப்படியே நிறைஞ்சு, அவர் எதிரிய விழ வைச்சவரு, எதிரிய விழ வைக்க போகிறவரு, நமக்கு முன்னாடி துதிக்கிறவனுக்கு முன்னாடி ஏற்கனவே விழ வச்சுட்டாரு, இனி விழ வைக்க போகிறாரு. உனக்கு விரோதமா எழும்பி நிக்கிறானே, உன் குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கணும், உன் சரீரத்துல வியாதியை கொண்டு வரணும்னு சொல்லி, உன் உடைமைகளெல்லாம் கொள்ளையிடணும்னு சொல்லி உனக்கு தீங்கு செய்யும்படி காத்திருக்கிறானே, அந்த சத்ரு விழணும், உன் துதி எழணும். சொல்லுங்களேன் வாய் திறந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி. வாலிபர்கள் சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதயத்திலிருந்து சொல்லுங்களேன், உண்மையா சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன், நல்ல முழு உள்ளத்தோடு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வாலிபர்கள் கை தட்டி முழு பலத்தோடு கர்த்தரை துதி. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் பணிகளையும் அதிலே முழு பலத்தோடு
பரிசுத்தனாய் ஓ நாட்டுமாக இருந்தவர்கள் வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. வல்லவரே வல்லவரே சொல்லுங்களேன். வல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு நெருக்கத்திலே இருந்த என்ன விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சொல்லுங்களேன். அற்புதமே அதிசயமே அற்புதமே ஆனந்தமே இயேசு எங்கள் ஆனந்தமே பரம ஆனந்தமே. சேர்ந்து மகிழ்ச்சியோடு இயேசு ராஜா உன்னதரே உயர்ந்தவரே உன்னதரே உயர்ந்தவரே இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கு உள்ளத்தின் இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கு வல்லவரே நல்லவரே வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. இயேசுவை வாழ அப்பாவல்லோ 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 பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ இயேசுவுக்கு செல்ல பிள்ளையல்லோ மகிழ்ச்சியோடு வல்லவரே ஆவியானவரே we worship you, Father. மகிமை மகிமை நல்ல அந்நிய பாஷையில பேசு. Glory to you. புது பலன் கிடைக்கிறது. புதிய அபிஷேகம் கிடைக்கிறது. நுகங்கள் முறிகிறது. சலபலா சலபலா ஓலப சலபலபலபா. நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தழுவே கர்த்தர் என்னை ஆதரிப்பதா. அப்படியே கை உயர்த்தி நீர் என்னை தாங்குவதா
இந்த உலகம் உங்களை விரட்டும், இந்த உலகம் உங்களை மிரட்டும். ஆனா தேவன் பரலோகம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். உங்களை நோக்கி தன்னுடைய கரத்தை நீட்டும். தன்னுடைய சொந்த சகோதரனால மிரட்டப்பட்டு, தன் தாய் தகப்பனாலே துரத்தப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு வந்த அந்த யாக்கோபு கர்த்தராலே அரவணைக்கப்பட்டார், கர்த்தராலே ஆறுதல் செய்யப்பட்டார். கர்த்தர் அவரை தைரியப்படுத்தினார். ஓ, யாக்கோபு அந்த ஸ்தலத்துக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று பேர் வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அரவணைப்பு, ஆண்டவருடைய ஆறுதல் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அவருடைய பயத்தை போக்கி அவருக்குள்ள ஒரு தைரியத்தையும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறதுல ஆண்டவருடைய வீடு பயங்கரமா இருந்தது. அதனாலதான் ஆண்டவருடைய வீட்டுக்கு பேர் வச்சாரு, இது வானத்தின் வாசல், இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுது உனக்கும் இது பயங்கரமாக மாறுதல் செய்கிறது, உனக்கும் இது பயங்கரமாய் ஆறுதல் செய்கிறது. நீயும் துரத்தப்பட்டு விரட்டப்பட்டு நம்பிக்கை இழந்து போய் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கேள்விக்குறியோடு கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இனி அவ்வளவுதான் என்ற நிலையில இந்த அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறியே, இது உனக்கு வானத்தின் வாசல், இது உனக்கு பயங்கரமானது. உன்னை தைரியப்படுத்துறதுல, உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதுல, உன்னை ஆறுதல் செய்கிறதுல இது பயங்கரமானது. இப்பொழுது ஆவியானவர் உன்னை நோக்கி கரத்தை நீட்டுகிறார், உன்னை நோக்கி கரத்தை நீட்டுகிறார். பெற்றுக்கொள்ள அவருடைய பலன். உனக்குள்ள இருக்கிற பயம் வெளியேறுகிறது, உனக்குள்ள ஆறுதல் வருகிறது, உனக்குள்ள நம்பிக்கை பிறக்கிறது. அப்படி எல்லாரும் முழங்கால் படி விடுவோமா? தந்தையாம் தேவன் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், உங்கள் எலும்புகளால்
கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? 2 கைகளை உயர்த்தி அசைத்து நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்களேன் கை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மனே, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்து உம் அன்புக்கு இணையில்லை. இயேசுவே நீரே என் ஆத்மனே, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்து உம் அன்புக்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். சொல்லுங்களேன், முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேருக்கு இயேசு மாத்திரம் போதும்? அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? வாலிபர்கள் சொல்லுவீங்களா? மார்போடு பாடுங்களேன். இயேசுவே மனக்கவலை. வாலிபர்கள் அப்படி முழங்கால் பண்ணிட்டு பாடுங்களேன். ஏசப்பாவை பார்த்து மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே.
நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். வாலிப தம்பி சொல்ல வாய் திறந்து உன் இதயத்துல இடம் கூட. கரங்களை அசைத்து worship you, Father. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆடுங்கள் ஆவியானவரே. ஆராதிப்போம். Hallelujah. எல்லாரும் we worship you, Father. கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், இதோ எங்களுடைய துதிகளுக்குள்ளே நீர் இறங்கி வந்திருக்கிறீர். யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா, எங்க நடுவிலே நீர் வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். We worship you, Father. அப்படி ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால நின்று கைகளை கூப்பி ஒரு கையை உங்க இருதயத்துல வச்சு, என்ன வந்தாலும் நம்புவேன் இயேசுவே, என்னை யார் கைவிட்டாலும் நம்புவேன், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கை உங்க மேல இருக்கும் ஆண்டவரே. உங்க பக்கத்துல ஏசப்பா வந்திருக்கிற. கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால நின்று இதயத்துல கை வச்சு உங்க இதயத்துல இருந்து ஏசப்பாவை பாருங்க. ஆராதனை என்பது சரீரத்தில் செய்யப்படுகிறது அல்ல, இதயத்திலிருந்து சரீரத்தில் செய்யப்படுகிறது தான் ஆராதனை. வாலிப தம்பிகள் அப்படியே உங்க இருதயத்துல கை வச்சு, இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். நம்புவேன் என் இயேசு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவர். சொல்லுங்கள வாய் திறந்து, என்னை தேற்றுவதற்கு இல்லை என்றாலும் இயேசுவை நம்புவேன். ஓ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன்.
இயேசு ஒருவரே. ஏன்னா நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரை நம்பினவங்க இதுவரைக்கும் வெட்கம் அடைந்தது இல்லை, இதுவரைக்கும் கெட்டு போனது இல்லை. ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் விரும்பின முடிவு வந்திருக்கிறது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. அதுபோல இயேசுவை நான் நம்புறேன். பெரியவர், உயர்ந்தவர், பரிசுத்தர், மாறாதவர். இந்த வாலிபர்கள் மேல உங்க அபிஷேகம் வரட்டும் ஐயா. இந்த வாலிபர்களை தெரிந்து கொள்ளுங்க. இந்த வாலிபர்களை தொடுங்க ராஜா. சபையில உங்களுடைய எழுப்புதல் அக்கினிய போடுங்க ராஜா. நம்பிக்கை வீண் போகாது மகளே. நிச்சயமாய் முடிவு உண்டு. நன்றி இயேசுப்பா. ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துங்க. எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. எல்லா கனத்தையும் மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.